அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் பிடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததன ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடரே ஆஜரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தல் உளமே புகழ அதனால ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, வைகாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை, இன்று தசமி திதி 12:53 வரை இருக்கு. பின்னாடி ஏகாதசி திதி. உத்தர நட்சத்திரம் 1:38 இரவு. பின் அர்த்த நட்சத்திரம். சனிக்கிழமை எப்போதுமே ராகு காலம் 9 to 10, யமகண்டம் 1 to 3, குளிகன் 6 முதல் 7:30. சூலம் கிழக்கு திசையில் சூலம். பரிகாரம் கையில். இந்த பரிகாரம் என்று சொல்லுங்களே ஐயா, அது என்னையா அப்படின்னு கேட்டீங்களா, இன்று தவிர்க்க முடியாமல் ஒரு நம்ம கிழக்கு திசையில் நம்ம போக வேண்டும் என்றால் சூலத்திலே போகக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக போயாகணும். அப்படின்னால எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாசலுக்கு வந்துட்டு இந்த பரப்புற போது கொஞ்சோண்டு தைல வாங்கி சாப்பிட்டுட்டு பரப்பிட்டோம்னா அந்த போகிற காரியம் நல்ல விதமாக முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை அனுபவிச்சு பார்த்தா தான் அதனுடைய பலன் தெரியும். அதனால் அது பரிகாரம் என்றது அதுக்கு ஒரு மாற்று பாதை என்று சொல்கிறது. அதனால் அந்த பரிகாரம் என்பதுக்கு அதுதான் பொருள். அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசியில் 2 கிரகம் இருக்குது. இந்த 2 கிரகமும் நல்ல கிரகம். யாருன்னா சுக்கிரனும் புதனும். ஆனால் இந்த ராசிக்கு புதன் 6 கூடையவர், பாபியவர். ஆனாலும் இந்த புதன் நல்லவன். அதனால சுக்கிரன் நல்லவன், 2ஆம் அதிபதி. இவங்க 2 பேரும் ராசியில் இருப்பது நல்ல பலன். 2வது குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சூரியன் 5ஆம் அதிபதி 2ல் இருக்கார். இதெல்லாம் மேஷராசிக்கு ஒரு நல்ல பலன். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இதுவும் நல்ல பலன். ஆகவே மேஷராசி என்பவர்களே, என்று உங்களுக்கு அருமையான நாள். கிரகங்கள்லாம் நல்ல பலமாக இருக்குது. ஆகவே நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். அதாவது பெரிய எதிர்பார்ப்புகள் நடைபெறுமா? முயற்சி பண்ணால் நடக்கும். அதாவது எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் துவங்குகின்ற பொழுது இன்று நாள் நன்றாக இருக்கிறது. இன்று செய்தமையானால் நமக்கு நல்ல பலன் தரும். ஏன்னா அதுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. நம்முடைய முயற்சிகள் பலிக்கும். அதுதான் சொல்ல முடியும். காரியங்கள் கூட நடந்துரும், அப்படியே கொண்டு கொடுத்துரும் கையில் எல்லாம் சொல்றது தவறு. அதனால் மேஷராசி என்பதற்கு இன்று நல்ல நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு குரு ராசியில் இருக்கிறார்.
ராசியில் குரு இருப்பது நல்லது. ராசியில் 4ஆம் அதிபதி ராசியில் இருக்காரு, அதுவும் நல்லது தான். ஆனால் இந்த குரு என்ன பண்ணுவார்னா, ஜென்மத்தில் குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த குருவுடைய பார்வையில் 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லது நடக்கும். உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கார். அடுத்து ராகு பகவான் 11, செவ்வாய் ராகு 11ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன். தொழில் நன்றாக இருக்கும். சனி 10ல் இருந்தால் தொழில் நல்லா இருக்கும், லாபம் கிடைக்கும். அதனால் ரிஷபராசி என்பதற்கு நன்மை தான். ஒரு கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள், நன்மை நடக்கும். மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத ஏதாவது விரயங்களை உண்டு பண்ணுவார். ஆனால் ராகு 10ல் இருக்கார். செவ்வாய் ராகு 10ஆம் இடத்துல இருப்பது தொழில் பிரமாதமாக இருக்கும். 5 கூட ஒரு 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. இருப்பினும் குரு 12ல் இருக்கிறது தேவையற்ற செலவுகளை 1 வருஷம் இருப்பார். அதனால இந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் நல்ல சுப விரயங்களாக பண்ணுவோம். மிதுனராசிகளுக்கு திருமணமெல்லாம் நடைபெறும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். ஆகவே மிதுனராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதை செய்யுங்கள். நன்றி. கடக ராசி என்பவர்களை, உங்களுக்கு ராசி நாதன் 3ல் கேதுவோட போய் சேர்ந்திருக்கிறார். கேதுவோட எந்த கிரகமும் சேரப்படும். சேர்ந்தா அந்த கிரகம் டம்மியாக இருக்கும். ஆனால் குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு சிறந்த அமைப்பு. குரு 11ல் இருப்பது ஒரு நல்ல நிறைவு. 10ல் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க, அதுவும் நல்லது. கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு 7ல் 8ல் சனி இருக்கு. அட்டமச்சனி, காரியங்கள் தடைப்படும், தடங்களாகும், தாமதமாகும். அதனால சனி பகவானுடைய வழிபாடு, அட்டமச்சனிக்கு சனி பகவானுடைய வழிபாடு நல்லது. திருநள்ளாற்று பதிகம், அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிங்கன்னா ஞானசம்பந்தர் இயற்றியது மிகவும் நல்லது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் நல்ல நிறைவாக இருக்கிறார். அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். 7ல் சனி இருக்கார். 8ல் ராகு இருக்கு. உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக இல்லை. ஆகவே உங்களுக்கு சுக்கிரன் மட்டும், புதன் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காங்க, ஒரு நல்ல அமைப்பு. 10ல் குரு இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டால் கெட்ட பேர் ஏற்படும். ஒரு பவுசை குறைப்பார், நம்முடைய நிலைமை குறைத்து காட்டுவார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வேலை பார்க்கின்ற அதிகாரிகள் எல்லாம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும். மேல் அதிகாரிகள் பதித்துக் கொள்ளார்கள். ஒரு ஆண்டு இருக்காரு. அதனால ஏதாவது திடீர்னு அவரோட ஏதாவது பகையாக வந்தாடாக்குன்னு கீழே இறங்கி விட்டுருவார். அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அதனால குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த 1 வருஷத்துக்கு குரு பகவானுடைய வழிபாடு விடாமல் செய்யுங்கள், நல்ல பலன்களை தரும். அடுத்து கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார் குரு. 9ஆம் இடத்துல குரு இருப்பது மிகச் சிறப்பு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் பெரிய சிறப்பு. 6ல் சனி 2 ஆண்டுகள் இருப்பார். இந்த 6ஆம் இடத்துல கண்டிப்பாக இந்த 6ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்லது. ஆனால் கன்னியா ராசிக்கு 5 கூடையவன் சனி பகவான், 5, 6 கூடையவன். ஆனால் 6ஆம் இடம் சனிக்கு ரொம்ப சிறப்பு. ராகு சனிக்கெல்லாம் 6ஆம் இடம் மிக உயர்ந்த இடம். அதனால் நிச்சயமாக நல்லது செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருவும் நல்ல இடத்துல இருக்கார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் சிறப்பாக நடக்கும். திருமணம் நடைபெறும், வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகிற அன்பர்கள்லாம் போகலாம், தொழில் துவங்குறவங்க துவங்கலாம், வீடு கட்டலாம். நமக்கு தகுதிக்கு தக்கபடி என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாமோ அத்தனையும் கன்னிராசி என்பவர்கள் செய்யலாம். அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு அஷ்டம குரு 8ல் இருக்கார். புதிதாக எதையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் இருக்க ஒரு நிச்சயமாக காரியத்தை தடைப்படுத்துவார், எதை செய்ய விட மாட்டார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள்,
நல்லதே நடக்கும். உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்காரு. ஏன்னா ஓராண்டு ராகு நல்ல இடத்துல இருக்காரு. ஓரளவு ராகு நன்மை செய்வார். குரு இல்லை, சனி சரியில்லை, இவங்கெல்லாம் சரியில்லாட்டால் கூட ராகு பகவான் உங்களுக்கு ஓராண்டுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தருவார். கவலை வேண்டாம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள். குரு பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அருமையான நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருந்து உடல்நிலை எல்லாம் பாதிச்சிருக்கும். அதெல்லாம் விடுபட்டு இப்போ 7ஆம் இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டார். இப்போ ராசியை பார்க்கிறார். ராசியை குரு பார்ப்பது ராசி பலம் பெறுகிறது. ராசிநாதன் எங்கே இருக்கிறார்னா 5ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு நன்மை நல்லது நடக்கும். இருப்பினும் சனி பகவான் 4ல் இருக்கார். பாருங்க, 4ல் சனி இருக்கக்கூடாது, உடல்நிலை இருக்கட்டும். ஆனால் 4ஆம் அதிபதி 4ல் இருக்கார். இருப்பினும் 4ஆம் இடம் என்பது சுகத்தானம். அதனால் இந்த ஜாதகத்துக்கு சனி நல்லவன் கிடையாது. அதனால் அவர் கொஞ்சம் உடல்நிலை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ல் ராகு இருப்பது சிறப்பு, 3ல் சனி இருப்பது மிகச்சிறப்பு. ஆனால் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஓராண்டுக்கு உடல்நிலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேற ஒன்றும் செய்யாது. எதிர்ப்பு தர மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. நிச்சயமாக எதிர்ப்பு கிடைக்கும். அதனால் அதெல்லாம் எதையும் எதிர்ப்பு தர்ற மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க. ரொம்ப நிதானமாக யோசிச்சு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே பார்த்து விடுங்கள். பெரிய அளவு கொண்டு போயிடாதீங்க. பயப்பட வேண்டாம். தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான பலன்களை தரும். அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கிறது. இருப்பினும் ராகு பகவான் 3ல் இருக்கார். அடுத்து இப்போ குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார். குரு பகவான் எங்கே வந்திருக்காருன்னா 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடம் மிகச் சிறப்பான இடம். இந்த இடத்துல குரு இருப்பது நல்ல பலன் தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு குரு பகவானுடைய காலம் உங்களுக்கு பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மொத்தத்தில் டோட்டலாக அவங்கவுங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் இன்று கிடைக்கும். அதனால் இந்த ஆண்டு கிடைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அது 2 ஆண்டுகள் இருக்கிறது. அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 சனி இருக்கிறது. 5 ஆண்டுகள் நீங்கள் இந்த கும்பராசி காலங்கள்லாம் 5 ஆண்டுகள் இந்த 7.5 சனியுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வரணும். அதுவும் உங்களுக்கு சரியில்லை. குரு பகவானும் சரியில்லை. மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக. ஜென்ம சனி உங்களுக்கு கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கிறது. அதனால் இந்த சனி பகவான் உங்களுக்கும் 7.5 சனியுடைய தாக்கம் ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் 7 ஆண்டுகள் இருக்கிறது. அவரவர் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்றெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும். 60க்கு மேலே வந்தால் 3வது சுற்று என்று சொல்வார்கள். 30 வயசுக்கு மேலே வந்தால் 2வது சுற்று, 20 வயசுக்குள்ளே 30க்குள்ளே வந்தால் முதல் சுற்று. முதல் சுற்று ரொம்ப கஷ்டப்படுத்தும், 2வது சுற்று நன்மை செய்யும், 3வது சுற்று மரணத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்வார்கள். அந்த மரணச்சனியை தாண்டியெல்லாம் ரொம்ப பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மீனராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள், இவங்களுக்கு 3 பேருக்கு தொடர்ச்சியாக 7.5 சனி பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அதனால் இறை வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வன்னி மரம் கிடைத்தால் வாங்கி அப்படி இந்த ஊரணிக்கரைகளில் நந்தவனம் இருந்தால் அதில் போய் செய்யுங்கள். அந்த வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த வன்னி மரம் வைத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. வில்வ மரம், வன்னி மரம் பயிர் செய்தால் நமக்கு பெரிய புண்ணியம். எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்று பெரிய சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவாராம். அப்படிலாம் பெரியவர்கள் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு ஓரளவு இயன்ற வரை பசித்தவங்களுடைய முகத்தை பாருங்கள்.
உங்களால் முடிந்தவரை அன்னதானம் கொடுங்க. அதனால் தர்மம் அன்னதானம் தான் உங்களுக்கு பசித்தவங்களுக்கு நம்ம உணவு கொடுப்பது ஒரு பெரிய நிறைந்த அமைப்பு. அதனால் அது மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல அமைப்பை செய்யுங்கள். உங்களுக்கு இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, அதாவது இறை வழிபாடு தான் நமக்கு மிக நம்முடைய வாழ்க்கையில் சால சிறந்தது. எவ்வளவுதான் நம்ம பொருளை சம்பாதிச்சாலும் கூட அந்த பொருளை நாம் சம்பாதிக்கின்ற வழி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாரும் நேர்மையான முறையில் இந்த பொருளை சம்பாதிக்க முடியவில்லை. நிறைய பேர் தவறான வழியில் இந்த பொருளை ஈட்டுகின்றார்கள். அது அவர்களுக்கு போய்விடுகிறது. தவறான வழியிலே சம்பாதித்த பொருள்களை தர்மம் பண்ணால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. தவறான வழியிலே சம்பாதித்த பணங்கள் எதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டால் ஆலயங்களுக்கு கொடுக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த கோமாத வளர்ப்புக்கு செய்யலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் அந்த தவறான வழியில் சம்பாதித்த பொருள்களை அந்த வழியில் தர்மம் செய்தமையானால் மற்ற தர்மங்கள் எல்லாம் அந்த தவறான வழியில் சம்பாதித்த பொருள்கள் மற்ற தர்மங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியம் இல்லை என்று தர்மத்தில் கூறியிருக்கிறாங்க. அதனால் நேர்மையான வழியில் சம்பாதிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் நேர்மையான வழியில் சம்பாதித்து முன்னேறவே முடியாது. அதனால் தவறான வழியில் சம்பாதித்து தான் முன்னேற முடியும். இப்போ ஜோடுகளே நேர்மையான முறையில் நம்ம பலன் சொன்னோம்னா அதை ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறாங்க. தோஷம் இல்லை என்று சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. தோஷம் என்று சொன்னால் தான் நம்புகிறாங்க. நம்ம சொல்கிறோம், நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜாதகம் சரியாக தவறாக இந்த கனியிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகத்தை கணக்கிட்டு பலன் சொல்லி எல்லாம் எந்த பரிகாரம் தேவையில்லை, இறைவனை நாடுகள் என்று சொல்லுகிறோம். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஜோடத்தை போய் இவர் சொன்னது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஆள் இந்த மாதிரி உங்களுக்கு தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, வாழைமரம் கட்டணும், பொட்டு கட்டி சாமியம் போடணும், 15,000 ரூபா செலவு வரும், இதை கொடுங்க நாங்கள் செஞ்சிடறோம், செஞ்சுட்டா மால் நோக்கம் வந்துடும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வாழை மரம் வெட்டுவது என்பது பெரிய தவறான பரிகாரம். வாழை மரம் வெட்டுவது என்பது நமது ஜோட சாஸ்திரத்தில் அது எப்படி வந்தது என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்த அந்த வாழை மரம் பரிகாரம் நான் ஜாதகமாகிறதுக்கு முன்னாடியே அந்த வாழை மரம் பரிகாரம் இது எப்படி வந்தது என்று மக்கள் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. அது முக்கியமான இங்கே இந்த ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்தில் எப்போ பார்த்தாலும் இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு புண்ணிய சேத்திரம், அந்த சேத்திரத்தில் இந்த வாழை மரம் பரிகாரம் வெட்டுகிறது நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் அந்தணர்களே இதை செய்கின்றார்கள். இது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வாழை மரத்தை யார் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் வயதானவர்கள் தான் இந்த வாழை மரத்தை வெட்டுறோம். இந்த வாழை தோப்பை அழிக்க வேண்டும் என்றால் திருமணம் ஆகாதவர்கள் அந்த வாழை மரத்தை வெட்டக்கூடாது. வயதானவர்கள், குழந்தை ஊட்டியை பெற்றவர்கள், பேரம்பத்தி எடுத்தவர்கள் தான் அந்த வாழைத்தோப்பை அழிக்க வேண்டும். ஏன்னா தாறு விட்ட மரத்தை வெட்டணும்னா அழிக்க வேண்டும். அந்த வாழை மரத்தை தோப்பை அழிச்சுட்டு புதுசாக மறுபடியும் போடணும்னா வயதானவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். இதெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் அதுக்கிட்டே போகவே கூடாது, அது பெரிய பாவ செயல் என்று சொல்லும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாழை மரம் பெண்களுக்கும் கூட்டிக்கொண்டு போய் தாரதோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு வாழை மரத்தை வெட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய பாவ செயல். வாழை மரத்தை வெட்டுவது என்பது பெரிய, எந்த பரிகாரத்தை பண்ணாலும், ஒரு பரிகாரத்தை பண்ணால் பொண்ணு கட்டிட்டா மால் நோக்கம் வந்துடுமா? நிச்சயமா வராது. தார தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் வாழை மரத்தை வெட்டிட்டா தாரதோஷம் நீங்கிடாது. தாரதோஷம் இருக்கின்ற ஆண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தாமதமாக திருமணம் பண்ணணும். 25 வயசுக்குள்ள பண்ணக்கூடாது. அவருக்கு தாமதமாக திருமணம் பண்ணணும். இவருக்கு தார தோஷம் இருக்கிறது என்றால் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் இருக்கக்கூடிய பெண்ணை நிறைவு செய்தவையானால் அந்த தார தோஷம் இருக்காது. ஒரு பெண் 75 வயசு வரை இந்த பூமியில் வாழ்வாள் என்ற அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் வறுமையானால் இவருக்கு தார தோஷம் இருக்காது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இவருடைய மனைவி 75 வயசு வரை வாழ்வார். அதே மாதிரி ஒரு பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறது என்றால் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை நாம் சேர்த்து செய்தோம்னால் தீர்க்காயுளோடு வாழ்வார்கள். அதே போன்று கணவனுடைய மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் 80 வயசு வரை இந்த பையன் இருப்பார் என்று ஜாதகத்தை நாம் கணிதம் செய்து பார்த்தோமையானால் அந்த ஜாதகத்தை சேர்த்தோம்னா அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் ஒன்றும் செய்யாது. இப்படி சேர்ப்பதை தவிர்த்து விட்டு
பரிகாரம் செய்யுங்கள், வாழை மரத்தை வெட்டுங்கள், பொட்டு கட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லி தவறான முறையில் நிறைய பரிகாரங்களை பண்ணி மக்களை திசை கொண்டார்கள். ஆனால் இந்த மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வந்த உடனே கல்யாணம் ஆகலை, ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. நான் ஒருத்தருக்கு 7ல் சனி இருக்கு. கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள் அன்பார் நேயர்களே. ஒரு ஜாதகத்தில் 7ல் சனி இருந்தால் திருமணம் சட்டுன்னு நடக்காது. இந்த சனி பகவானை கட்டுப்படுத்துவது யாருன்னா ஆஞ்சநேயர் தான். நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன், சனிக்கிழமை விரதமாக இருந்தோம், ஆஞ்சநேயருக்கு போய் சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி விளக்கு போடுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், துளசி சாத்திட்டு அர்ச்சனை பண்ணுவோம். சீக்கிரமாக தடை இல்லாமல் திருமணம் நடக்கும். ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறேன். 2 வாரம் போனேன், 3 வாரம் போனேன். ஆனால் ஒரு சிலர் செய்கிறாங்க. சாமி நீங்கள் சொன்னீங்க 7 வாரம் போட்டால் அந்த பொண்ணு வந்துருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையோடு செய்கிறாங்க. ஆனால் பெரும்பகுதி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க முந்தா நாள் கூட ஒரு ஜாதகம் வந்தது, கேட்டேன். நான் 3 வாரம் போட்டேன், அதுக்கப்புறம் நான் போடலை, போக முடியல. சனிக்கிழமை அன்னைக்கு போய் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது முடியலேங்கிறாங்க. உள்ளூர்லேயே ஆஞ்சநேயர் இருக்குது, என்ன செய்வது? ஏன்னா மக்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, அந்த நல்ல வழியிலே தோஷம் இல்லை என்று சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. தோஷம் என்ற வார்த்தையை தவறு என்று சொல்கிறேன் நான். எந்த ஜாதகமும் தோஷ ஜாதகம் கிடையாது. எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகம். எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். மண்ணில் பிறக்கும் போது அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னையனுடைய வளர்ப்புல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்றோம், பிரிக்கிறோம். பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம் என்று பிரித்து விடுகிறோம். 7ல் செவ்வாய் இருந்தால் பாவ ஜாதகமா, 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லு, அதை எப்படி பாவ ஜாதகம் பிரிக்கிறேன்? இப்படி எல்லாம் இருக்குது. அன்பான நேயர்களே, நன்றாக கவனித்து ஜோதிடத்தை நல்ல தெளிவாக பார்க்கக்கூடியவர்களை அணுகி நல்ல பலன்களை அறிந்து, இந்த தோஷமெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த ஜாதகத்திலும் பாவ ஜாதகம் இல்லை, புண்ணிய ஜாதகம் இல்லை, பரிகாரங்கள் எல்லாம் தவறு, பரிகாரம் பண்ணுவதால் எந்த காரியமும் நடக்காது, இறைவனை வழிபாடு செய்தவையானால் நிச்சயமாக நமக்கு இறைவனுடைய வழிபாடு நமக்கு நல்லதே நடக்கும். எல்லா மக்களும் நல்லருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.